ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ். அதுக்கப்புறம் இந்த வியூஸை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து HTML டெம்ப்ளேட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசியாக Django டெம்ப்ளேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ண டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுறது என்பதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், what is a view? A view just a Python function or class. இந்த view request receive பண்ணிட்டு response return பண்ணும். Usually response வந்து பாத்தீங்கன்னா HTML content இருக்கும், அப்படி இல்லைனா JSON content or file responses இருக்கும். இந்த வியூஸை நாம 2 waysல கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ். இந்த ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளர் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் வே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் வியூஸ். இந்த கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் ரீயூசபிள் அண்ட் லிட்டில் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் நாம பார்க்க போறது ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளர் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை கிரியேட் பண்றதுக்கு நான் வியூ ஸ்டார்ட் பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் வியூஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம HTML கண்டென்ட் வந்து ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் வியூ. ஸோ அதுக்கு டெஃப் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும் வியூ. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன ரெஸ்பான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா HTML ரெஸ்பான்ஸ். நம்ம அதுக்கு ரெண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டர் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து HTML டெம்ப்ளேட் பாத் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும். அதுக்கு வந்து /product underscore list dot HTML. நாம இன்னும் இந்த HTML வந்து இன்னும் கிரியேட் பண்ணல, ஃபர்தரா நம்ம கிரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்டெக்ஸ்ட் ஏதாவது சென்ட் பண்ணணும்னா இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கேஸ்ல வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடல்ஸ் இம்போர்ட் ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் டேட்டாவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து டேட்டா வந்து இந்த வியூஸில் வந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்ஸ், அதில் ப்ராடக்ட் நாம் இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் மாடல், அதில் ஆப்ஜெக்ட் டாட் ஆல் நான் எல்லா ரெக்கார்டையும் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவை வந்து நான் இங்கே கான்டெக்ஸ்ட்டை வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டிக்ஷனரி, இதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நாம் கிரியேட் பண்ண இந்த வேரியபிளை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இது வந்து URL நாம் செட்டப் பண்ணணும். ஸோ அதை பண்ணிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி நாம் இந்த HTML டெம்ப்ளேட் வந்து நாம் கிரியேட் பண்ணணும். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஃபோல்டர் வந்துக்கும். ஸோ அதில் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிரியேட் பண்ணது. இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலன்னா இந்த கிரியேட் ஃபோல்டர் ஐக்கானை யூஸ் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ்க்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்கு ஆப் ஃபோல்டரை டெம்ப்ளேட் ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. Django வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஃப்ரண்ட் எண்ட் வந்து குளோபலாக வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டரை வந்து கட் பண்ணி உங்களுடைய ரூட் டெம்ப்ளேட் ஃபோல்டர் இங்கே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அசிம் லைக் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் 5 ஆப் ஃபோல்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இண்டிவிஜுவல் ஆப் ஃபோல்டர் நேம் இருக்கும். உங்களால் ஈஸியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள ஆப் ஃபோல்டர் நேம் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு HTML டெம்ப்ளேட் ஸ்னிப்பெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். HTML டைப் பண்ணிட்டு இங்கே HTML5 இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் HTML ஸ்னிப்பெட் வந்து இங்கே கிரியேட் ஆகும். அதில் ஹெட் அண்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் இருக்கும். ஹெட்ல வந்து டைட்டில் வந்து நம்ம வேணா செட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்
டேப்ல டிஸ்ப்ளே ஆகுமோ. ஸோ அடுத்து பாடியில் h1 டேக் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அதனால ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டர் கொடுத்துருக்கேன். இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அதை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, யூஎல் இதுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக எல்ஐ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நேம் அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸை டிஸ்ப்ளே பண்ணிட்டு கிளிக்கபிளா வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுக்காக ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க வந்து ஹெச் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹேஷ் கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபியூச்சர்ல அது வந்து செட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் இதுக்கான டேட்டா வந்து நம்ம இங்க வியூஸ்ல வந்து சப்ளை பண்றோம் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு. ஓகே, இங்க ப்ராடக்ட்ஸ் அந்த கீழ வந்து நம்ம சப்ளை பண்றோம். ஸோ பைத்தான் டிக்ஷனரி டேட்டாவை எப்படி HTML டேட்டாவா மாத்துறது? இதற்கு தான் Django டெம்ப்ளேட் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா பைத்தான் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். பட் சின்டாக்ஸ் வந்து ஸ்லைட்டா வந்து மாறும். ஸோ நான் இப்போ வந்து இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து லூப் பண்றேன். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு மேல கர்லி ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள பர்சன்டேஜ் சிம்பிள், அதுக்குள்ள ஃபார் ப்ராடக்ட் இன் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரியில கீயா வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணுறதா இருந்தாலும் அதாவது கர்லி ப்ராக்கெட்குள்ள பர்சன்டேஜ் சிம்பிள்குள்ள தான் நம்ம அந்த சின்டாக்ஸ் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அதே போல் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுவும் எழுத மாட்டோம். பட் Django டெம்ப்ளேட் லாங்குவேஜில் நம்ம அது வந்து ரைட் பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் என்டர் பண்ணிட்டு எண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம இந்த ஃபார் லூப் வந்து எண்ட் பண்றோம். இந்த ஃபார் லூப் ஒவ்வொரு வாட்டியும் லூப் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் நம்ம கிரியேட் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பிரைஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ அதுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள டபுள் கர்லி ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். எதுக்காக நாம இந்த டபுள் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எனி வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம்னா அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள ப்ராடக்ட் டாட் நேம். ஸோ ஐஃபன் ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அதுக்காக ஆர்எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். திரும்பவும் டபுள் கர்லி ப்ராக்கெட் ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிக்கிறோம். இதில் இன்னும் நம்ம இந்த ப்ராடக்ட் டீடைல் பேஜ்க்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் பாத் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ராடக்ட் டீடைல் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணல. அது பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம URL டாட் பைல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல இருக்கிற URLs டாட் பை அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வியூஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். அதே போல் அதை காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பாத் வந்து நான் எதுவும் கொடுக்கல இதுக்கு. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். சாரி, ஸ்மால் லெட்டர். இங்க பார்த்து எதுவும் கொடுக்கல. அதே போல இங்க வியூஸ் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண வியூஸ். ஓகே, ப்ராடக்ட் லிஸ்ட் அந்த வியூஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் செட்டப் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ப்ரௌசரில் வந்து இந்த பாத்தை என்டர் பண்ணும்போதோ இல்லை கிளிக் பண்ணும்போதோ Django வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல இருக்கிற எல்லா URLs பையை ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கான வியூஸ் வந்து ரன் பண்ணும். ஸோ அப்படி இல்லையா இன்கேஸ் நேம் வந்து யூஸ் பண்ணியிருந்தா இந்த நேமை ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கான வியூஸை வந்து நமக்கு ரன் பண்ணும். ஸோ அதுக்காக நான் வியூஸ் டாட் பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இந்த ரெக்வெஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த URL ரவுட்ஸ் வந்து நமக்கு இங்கே சென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்கிறோம். அதாவது ப்ராடக்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நாம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ல டேட்டாவை பாஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் HTML ரெஸ்பான்ஸை வந்து நம்ம சென்ட் பண்றோம். யூசருக்கு வந்து அதாவது ப்ரௌசருக்கு வந்து Django சென்ட் பண்ணும். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் ஆர்குமெண்ட்ல டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் அதுக்கப்புறம் ஹெடர்ஸ் அதுக்கப்புறம் பேலோட் டேட்டாஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். ஃபியூச்சர் வீடியோஸ்ல நாம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நாம ப்ராடக்ட் டீடைல் பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். டெஃப் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டீடைல் அதில் ரெக்வெஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ரெண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள ரெக்வெஸ்ட் கமா சாரி ப்ராடக்ட்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டீடைல் டாட் HTML. ஸோ அதில் வந்து கான்டெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நாம்
மாடல்ல இருந்து நம்ம கெட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். ஸோ இத கெட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கெட் ஆப்ஜெக்ட் ஆர் 404 அதாவது பேஜ் நாட் அவைலபிள். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல கெட் ப்ராடக்ட் நாம இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட். ஸோ ஆல்ரெடி நாம இங்க ப்ராடக்ட் மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் மாடல் தான் இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ப்ராடக்ட் மாடல். இதுல நாம ஒரு பர்ட்டிகுலர் ரெக்கார்டை வந்து நாம இங்க கெட் பண்ண போறோம். அதாவது பிரைமரி கீ ஈக்குவல் பிரைமரி கீ. ஸோ இந்த பிரைமரி கீ நமக்கு எங்கிருந்து பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணுது. இந்த பிரைமரி கீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு URL ரவுட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் பண்ணும். URL ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் பேராமீட்டர்லேருந்து பாஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி நாம ப்ராடக்ட் டேபிளில் பர்டிகுலர் ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணிட்டு கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேரியபிள் வந்து கான்டெக்ஸ்ட் டிக்ஷனரியில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாம இந்த வியூ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான URL பாத் வந்து நம்ம செட்டப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா URL ஸ்டார்ட் பண்ணி வந்துக்கிறேன். ஸோ அதுக்கான பாத் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதற்கான வியூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் டீடைல் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை இம்போர்ட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் ப்ராடக்ட் ஃபார்வர்ட் / நாம ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை தான் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐடியை கெட் பண்ணுறதுக்கு நாம டைனாமிக் பாத் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். அதற்கு ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இன்ட் கோலன் TK அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு ஃபார்வர்ட் / வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த PK தான் நமக்கு இந்த வியூஸில் வந்து BKவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக எடுத்துக்கும். இந்த இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து கிளிக் பண்ணுறோம். இன்கேஸ் நாட் அவைலபிள்னா நமக்கு பேஜ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு இங்கே எரர் த்ரோ பண்ணும். இந்த எரர் வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட் வழியாக ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதுக்கான டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதற்கு நான் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டர் கீழே HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் detail .html அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி HTML:5 அதுக்கான ஸ்னிப்பெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த பாடி டேக் உள்ள பர்டிகுலர் ப்ராடக்ட் டீடைல் கண்டென்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து H1 டேக்ல டபுள் கர்லி ப்ராக்கெட்குள்ள ப்ராடக்ட் டாட் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நாம் அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து நாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால் ப்ரைஸ் -RS டபுள் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ் அது கீழே திரும்பவும் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து டபுள் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அகெயின் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் எத்தனை ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக டபுள் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் டாட் ஸ்டாக் அதை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்கான டீட்டெயில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நேவிகேட் பண்ணுறதுக்காக நாம் அதுக்கான URL வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இதை வந்து நாம் Django டெம்ப்ளேட் லாங்குவேஜ் மூலமாக ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். %symbol ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் URL ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நாம் ஸ்பெசிஃபை பண்ண நேம் URLல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜுக்கு வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கோம். அந்த நேம் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ அதே போல் நாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜில் இங்கே href இந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம எம்டியாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட் %symbol URL நேம். ஓகே, URL நேம் வந்து நாம் கொடுத்தது வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்கோம். அது வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே போல் நம்ம ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் டீட்டெயில் பேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ப்ராடக்ட் டாட் ஐடி இதை தான் வந்து நம்ம ப்ரைமரி கீயாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ
இப்போ யூசர் இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே யூஆர்எல் ரவுட்ஸில் இந்த பிரைமரி கீ வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வியூஸில் வரும்போது இந்த பிரைமரி கீ வந்து இங்கே பாஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நாம் இந்த 2 பேஜையும் வந்து சர்வர் ரன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். அதற்காக பைத்தான் ஸ்பேஸ் manage.py run server கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சர்வர் ரன் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சர்வர் ரன் ஆகிட்டு இருந்தால் டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜில் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று லேப்டாப், இன்னொன்று வந்து சாம்சங் மொபைல். ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு டீட்டெயில் பேஜ் போகுது, ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இந்த ப்ராடக்ட் ஐடி தான் வந்து நாம் கிரியேட் பண்ண வியூ ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். ஓகே, அதில் ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், ஸ்டாக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த லிஸ்ட் பேஜ் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 2. ஸோ இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து இங்கே ஹெடராக டிஸ்பிளே ஆகலை, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதற்கு ப்ராடக்ட் டீட்டெயில் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் நான் ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன். அதில் ப்ராடக்ட் டாட் நேம், அதில் ப்ராடக்ட் வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நமக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடுச்சு. ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் போயிட்டு லேப்டாப் வந்தால் லேப்டாப்புக்கு நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம மேனுவலாகவும் இந்த பாத் வந்து என்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து 2ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து சாம்சங் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் 2க்கு பதிலாக 3 என்டர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ரெக்கார்ட் நமக்கு டேட்டாபேஸில் அவைலபிளாக இல்லை, அதனால் பேஜ் நாட் ஃபவுண்ட் 404 வந்துச்சு. திரும்பவும் லேப்டாப் ரெக்கார்டே வந்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு டைனாமிக் வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுடைய HTML கோடு வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது சேம் பேஜ் நாம் கிரியேட் பண்ண ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு நம்மளால டைனாமிக் HTML கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நாம் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் மீடியா பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம CSS அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் இமேஜ் எப்படி நம்மளுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.